இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸில் பழனி வந்து அக்கா நம்மளை நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் அக்கா சொன்னது குடும்பம்லாம் பேசினதை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க சாப்பிடாம. அப்போ அவங்க அண்ணன் எல்லோரும் சேர்ந்து சமாதானம் பண்ணி குடும்பமே சமாதானம் பண்ணி சாப்பாடு ஊட்டிட்டு பார்த்துக்குறாங்கங்க. பழனி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கங்க அவங்க அக்கா. அந்த டைம் பார்த்திங்கன்னா பழனி வந்து சின்ன வயசில் கோமதி ஓடையில் பின்னாடியே கையை பிடிச்சிட்டு போயிட்டார். அப்போல்லாம் அவங்க அண்ணன் அவன் என் தம்பியே இல்லை, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் ஃபேமிலியில் ஒதுக்கியே வைக்கல. பழனி வந்து இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இது ஒரு விஷயத்துக்கு கோமதி சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்கா தான் வேணும்னு கூட போனவரை இந்த அளவுக்கு பேசி ஹேட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் தாங்க. மயில் வந்து சரவண்கிட்ட மாமா இப்படிலாம் பண்ணுவார்னு நினைக்கல, துரோகம் பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண துரோகத்தை விடையா பேரை மறைச்சி ஊரை மறைச்சி தான் படித்ததை மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சது அதோட சரவணனுக்கோ வந்து ஒன்றை விடையா உன் விஷயம் இன்னும் இந்த வீட்டில் நடந்ததுனால சொல்லாமல் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜி தாங்க. நம்ம ராஜியும் கதிரும் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெளியே. டீ குடிக்கிறது, பருத்திப்பால் குடிக்கிறது, புட்டு சாப்பிட்றோன்னு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. உடனே வா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இப்படியே ஜாலியாக வெளியே சுற்றலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை அப்படியே சுற்றுலாம் நடத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்காக போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட காதல் கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் செந்தில் தாங்க. வீட்டில் படம் பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. எல்லா வேலையும் நானே பார்க்குறேன், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம் வந்து நம்ம அத்தை வீட்டுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கல, அதுதானேங்க நம்ம செந்திலுக்காக அது இனிமேல் எல்லா வேலையும் நானும் பாதி பாதி எடுத்துக்கிறேன், இனிமேல் வேறு செந்திலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி சீரியல் முடிஞ்சுக்கு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.